தமிழக மீனவர்களை கடத்தல்காரர்கள் என கூறுவது அவர்களை அவமானப்படுத்தும் வகையில் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. அதிலும் குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே ஆபத்தான 2வது துணை செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்களை எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் நேரத்தில் கேட்குறோம். அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பார்க்கறது என்னன்னா, தொடர்ந்து நீங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற பட்சத்தில் 2 நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவாக இருக்குது. ஒரு நாடுக்கான கடல் எல்லை அளவு 100 நாட்டிகள் மைல் இருக்கணும். 2க்குமான கடல் எல்லை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, 100க்கும் குறைவாக இருக்கிறதுனால இரு நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலான்னு உலக கடல் சட்டம் சொல்லும்போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த 2 நாடுகளும் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க? அப்போ நீங்கள் அடித்து கொண்டே சாகுங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையா தொடர்ந்து இது இன்னைக்கு நேற்று நடக்கல. பல 100 படகுகள் பிடிபட்டு வச்சிருக்காங்க. பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேரை அடைச்சு வச்சிருந்து சில பேரை விட்டாங்க, பல பேரை விடாமே விட்டாங்க. ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள், இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாம தொடர்ந்து எங்களை போராட வைத்துக் கொண்டே இருக்கு.